உங்களுக்கு தெரியும், அந்த தாய் பறவையால் அந்த முட்டைகளின் மேல் அமர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவைகளை திருப்பி திருப்பி வைத்து தியாகம் செய்து உபவாசம் இருந்து அவ்வளவு பலவீனமாகி கூட்டை விட்டு பறந்து போக முடியாத அளவிற்கு ஆகிவிடக்கூடும். ஆனால் அந்த தாய் பறவையானது ஒரு ஆண் பறவையோடு உறவு கொண்டு முட்டைகள் இட்டால் ஒழிய அந்த முட்டைகள் குஞ்சு பொரிக்காது. அது என்னவா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு தான் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தாலும் அவைகள் பொரிக்காது. அவைகள் அப்படியே கூட்டில் இருந்து கொண்டு அழுகும். பெந்தேகோஸ்தே அவளுடைய துணைவனான இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்தாக வேண்டிய நேரம் என்று இருக்குமானால், ஏனென்றால் ஒரு கூடு நிறைய அழகின முட்டைகளை அல்லாமல் நமக்கு வேறொன்றும் கிடைக்கிறதில்லை. அதாவது விசுவாசத்தை மறுதளிப்பது, ஆலோசனை சங்கத்துக்குள்ளாக போவது, அதை மகத்தான காரியங்கள் என்று அழைப்பது, போப்பானவருக்கு பக்கத்தில் அமர்ந்து அதை ஆவிக்குரியது என்று அழைப்பது போன்றதானது.